புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. பிரான்சின் பிரதமர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரதமர் உடனடியாக ராஜினாமா செய்கின்றார். அமெரிக்காவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. மிகவும் ஆபத்தான வகையில இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 விடயங்களையும் பற்றித்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தாரதுக்கு ரொம்பவே நன்றி. இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை வளர்த்துங்க. அப்பதான் என்னுடைய அடுத்த காணொலியின் அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சை என்ற முடிவுகள் இன்னுமே வெளியிடப்படவில்லை. இந்த பரீட்சை முடிவுகள் வெளியில வருமா இல்லையா என்பது தொடர்பில் பொதுமக்களுக்கு பலத்த சந்தேகமே இப்ப இருக்குன்றே சொல்லலாம். இந்த பரீட்சையில 3 வினாக்கள் குருநாகல் மாவட்டத்துல உள்ள ஒரு தனியார் கல்வி நிலையத்துல வழங்கப்பட்ட முன்னோடி பரீட்சை பேப்பர்ல இடம்பெற்றது என்று சொல்லி பெற்றார்களால வழங்கப்பட்ட முறைப்பாடு அடுத்து இந்த புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இந்த வினாக்களுக்குரிய புள்ளிகளை இலவசமாக எல்லா பிள்ளைகளுக்கும் வழங்குவதாக அப்போது அரசாங்கத்தால முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த பரீட்சைக்கு அந்த 3 புள்ளிகளை இலவசமாக வழங்கக்கூடாது, இந்த பரீட்சையை திருப்பி நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி குருநாகல் மாவட்டத்தைச் சேர்ந்த சில பெற்றார்கள் கொழும்பு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கின் விசாரணைகள் இன்றைக்கு வரைக்குமே முடியாமல் தான் இருக்குது. முந்த நாள் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணைகளின் பொழுது சட்டமா அதிபரால இந்த பரீட்சை வினாக்களுக்குரிய, அதாவது 3 வினாக்களுக்கு உரிய புள்ளிகள் அனைத்து பிள்ளைகளுக்குமே இலவசமாக வழங்கப்படும் அப்படி என்று சொல்லியும் இந்த பரீட்சையை மீண்டும் நடத்துவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. அப்படி பரீட்சையை மீண்டும் நடத்தினால் இதனால பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவார் என்ற வகையில சட்டமா அதிபரால நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில இந்த வழக்கை மீண்டும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்குது. இப்படி வழக்கை தொடர்ந்து ஒத்திவைத்து கொண்டு வரதால இந்த பரீட்சை முடிவுகள் இன்னும் வெளியிடப்பட முடியாமலே இருக்குது. இந்த பரீட்சை ரத்து செய்யப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் மக்கள் நிறைய சந்தேகங்களை வெளியிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த புலமை பரிசில் பரீட்சை பிள்ளைகளுக்கு ஒரு அழுத்தத்தை தருகின்ற பரீட்சை, இது தேவையில்லை என்பதுதான் நிறைய பெற்றாருடைய கருத்தாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பெற்றார்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு ஆதரவான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். இந்த அரசாங்கம் இந்த புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்ய போவதாக கடந்த வாரம் சமூக ஊடகங்கள்ல தகவல்கள் வெளியாகி இருந்தது. இது உண்மையா பொய்யா என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. உத்தியோகபூர்வமான எந்த அறிவிப்புகளையும் இந்த அரசாங்கம் வெளியில விட இல்லை. முந்த நாள் நடந்த வழக்கில பரீட்சை புள்ளிகள் இலவசமாக எல்லா பிள்ளைகளுக்குமே வழங்கப்படும் என்பது தொடர்பில் சட்டமா அதிபர் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறதால எதிர்வரும் காலத்துல நடந்து முடிந்த பரீட்சையின் முடிவுகள் வெளியில வரும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே பரீட்சை எழுதிய பிள்ளைகளின் முடிவுகள் கட்டாயம் வெளியில வரும் என்பதுதான் முந்த நாள் நடந்த வழக்கின் சாராம்சமாக இருக்குது. வருகின்ற டிசம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் என்ன தகவலை வெளியிட போகுது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமராக மிசல் பானியே அவர்கள் தற்போது இருக்கின்றார். இந்த மிசல் பானியே அவர்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டு அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெற்றும் இருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமர் ராஜினாமா செய்வதாக இருந்தால் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பிரான்சினுடைய ஜனாதிபதியிடம் வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில தற்போது இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டு அது வெற்றி பெற்றதன் அடிப்படையில இவர் உடனடியாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பிரான்சின் ஜனாதிபதியாகிய இமானுவேல் மேக்ரன் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குது. 62 வருடங்களுக்கு பின்னர் பிரான்ஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்குது. பிரான்ஸ் நாட்டின் வரவு செலவு திட்டம் கடந்த வாரம் பாராளுமன்றத்துல முன்வைக்கப்பட்டது. இந்த வரவு செலவு திட்டம் தொடர்புல எதிர்கட்சிகள் பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வச்சிருந்துச்சுன்னா இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பிரயோசனம் இல்லாத ஒரு திட்டம். இதனால நிறைய எதிர்ப்புகள் எதிர்கட்சியால வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் சமூக பாதுகாப்பு நிதி தொடர்பில கொண்டு வரப்பட்ட சட்ட மூலம் வாக்கெடுப்பின்றி பிரதமரால ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டும் இருக்குது. இதனாலதான் விரக்தியடைந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள்
ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து அந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்து அதை வெற்றி பெற செய்தும் இருக்கணும். பிரான்சின் பாராளுமன்றத்துல 577 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த மிசல் பானியை அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 331 உறுப்பினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது பெரும்பான்மையை பெற்று இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து வெற்றி பெற்றிருக்குது. இதனால பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் வந்து உடனடியாக தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்குமாறு பிரதமருக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கின்றார். இந்த டிசம்பர் 21 இடையில இந்த பாராளுமன்றத்தில வரவு செலவு திட்டம் வந்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. தற்போது பிரதமர் வந்து ராஜினாமா செய்ய இருக்கின்றார். இதனால பிரான்ஸ்ல வந்து பிரதமர் இல்லாத ஒரு நிலைமை வந்து இருக்குது. இதனால சட்ட மூலங்களை வந்து நிறைவேற்றுவதிலையும் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதிலையும் வந்து பாரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் வந்து தெரிவிக்குது. ஒரு காபந்து அரசாங்கத்தை வந்து உடனடியாக நிறைவேற்ற முடியாது. அப்படி ஒரு காபந்து அரசாங்கத்தை உருவாக்கினாலும் வலுவான சட்ட மூலங்களை இந்த காபந்து அரசாங்கத்தால வந்து நிறைவேற்ற முடியாது. அது மட்டும் இல்லாம உடனடியாக ஒரு தேர்தலுக்கு செல்றதுக்கு வந்து பிரான்ஸ் நாட்டின் சட்டத்தை இடமில்லாம இருப்பதாகவும் வந்து கூறப்படுகின்றது. இந்த நிலைமையில தான் பிரான்சில ஒரு வலுவான வரவு செலவு திட்டம் இல்லாத ஒரு அரசாங்கம் வந்து தற்போது இருப்பதாக சர்வதேச செய்திகள் வந்து தெரிவிக்கின்றது. இப்ப கொஞ்ச நாளாகவே உலகத்தின் பல்வேறு பகுதிகளையும் வந்து இயற்கை அழிவுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருப்பதாக பல செய்திகள்ல வந்து தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்குது. அந்த வகையில தான் நேற்றைய தினம் அமெரிக்காவிலையும் ஒரு வலுவான நிலநடுக்கம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரிக்டர் அளவில் வந்து 7.0 என்ற வகையில இந்த நிலநடுக்கம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அமெரிக்காவின் முக்கிய மாநிலமான கலிபோர்னியா மாநிலத்துல தான் இவ்வாறான ஒரு நிலநடுக்கம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த நிலநடுக்கத்தால அங்குள்ள மக்கள் வந்து பீதி அடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் வந்து தெரிவிக்குது. ரிக்டர் அளவில் 7 பதிவு செய்யப்பட்ட ஒரு இந்த நிலநடுக்கம் வந்து உண்மையிலேயே ஒரு கூடிய நிலநடுக்கமாகத்தான் காணப்படுது. கலிபோர்னியாவில பல பகுதிகளில் வந்து இந்த நிலநடுக்கம் வந்து உணரப்பட்டிருக்குது. இதனால கட்டிடங்கள் வந்து குலுங்கி இருக்குது. மக்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். மக்கள் கட்டடங்களை விட்டு உடனடியாக வெளியேறி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் பெண்டலே என்ற இடத்துல தான் இதுக்கு இந்த தாக்கம் வந்து அதிகூடிய அளவில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து தெரிவிக்குது. இதனால அங்க உள்ள மக்கள் வந்து உடனடியாகவே வீடுகளை விட்டு வெளியேறி வெளியிடத்துக்கு சென்றதாக தகவல்கள் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கத்தால சுனாமி எச்சரிக்கையும் வந்து உடனடியாக விடப்பட்டிருக்குது. இதனால மக்கள் வந்து உயரமான கட்டிடங்கள்ல ஏறி இந்த சுனாமி வருதா இல்லையா என்பதை அவதானிச்சும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இந்த சுனாமி எச்சரிக்கை அரசாங்கத்தால மீளவும் பெறப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் வடக்கு கடற்கரை பகுதிகளில் தான் அதிகமான நிலநடுக்கம் வந்து உணரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில அந்த கடற்கரை பகுதிகளில் உள்ள ஹோட்டல்கள்ல உள்ள மக்கள் வந்து உடனடியாக அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலேயே மீளவும் பெறப்பட்டதால இந்த சுனாமி தொடர்பான ஆபத்துக்கு நீங்கி மக்கள் சந்தோஷம் அடைந்ததாக சர்வதேச செய்திகள் வந்து தெரிவிக்குது. இந்த நிலநடுக்கம் தொடர்பான பல வீடியோக்கள் வந்து இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வந்து பதிவாகி இருக்குது. ஆனால் இந்த நிலநடுக்கத்தால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது என்பது தொடர்பில் இதுவரைக்கும் எந்த விதமான செய்திகளும் வந்து வெளியில வரையில. உலகத்தின் பல பகுதிகளிலையும் இப்ப இயற்கை அனர்த்தங்கள் வந்து வெகுவாகவே நடந்து கொண்டிருக்குது. இந்த நிலநடுக்கம், வெள்ள அழிவுகள், எரிமலை வெடிப்புகள் போன்ற பல்வேறு சம்பவங்கள் வந்து உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் நடந்து கொண்டுதான் இருக்குது. அந்த வகையில தான் அமெரிக்காவில பதிவு செய்யப்பட்ட இந்த பூமி அதிர்ச்சியும் வந்து மக்களை பீதிக்குள்ளாக்கி இருக்குது. கடந்த வாரம் இடம்பெற்ற புயலின் தாக்கத்தால இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களும் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த வெள்ள அனர்த்தத்தால நிறைய மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். மக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. அரசாங்கம் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் உதவியோட மக்களின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் வளமைக்கு திரும்பி கொண்டிருக்குது. உண்மையிலேயே இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்பது மக்களின் இயல்பு வாழ்க்கையை ஒரு சில நொடிகளிலேயே புரட்டிப்படக்கூடிய தன்மை வாய்ந்தனவாகத்தான் காணப்படுது. மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.